அடுத்ததாக தமிழ்நாட்டிலே புரட்சிகர அரசியல் பேசுகிறவர்களாக இருந்தாலும் சரி, தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் கைது செய்யப்பட்டவுடன் நீதிமன்றத்தை தட்டும் முதல் கரம், தமிழக சிறைகளிலே எந்த சிறைவாசிக்கு ஏதாவது பிரச்சனை என்றாலும் சிறைச்சாலைக்கு ஓடிச் செல்லும் முதல் கால் தமிழ்நாடு விடுதலைப்படை வழக்க என் போன்ற சிறையில் இருந்த தோழர்களுக்கு, தமிழ்நாடு விடுதலைப்படை தோழர்களுக்கு முதன்மையாக விடுதலை பெற்று தந்த மக்கள் வழக்கறிஞர், எழுதமிழர் விடுதலை தொடங்கி இன்று ஈழ அகதிகள் பாதுகாப்பு குழு வரையில் தொடர்ந்து ஈழ மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறவர், தமிழக மக்களுடைய உரிமைகளுக்காகவும் போராடுகிற தமிழின காவலர், மக்கள் வழக்கறிஞர், தமிழர் கட்சியினுடைய தலைவர் தோழர் புகழேந்தி அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். செப்டம்பர் 1 தமிழ் தேசிய விடுதலைக்காக தங்கள் இன்னுயிரை நீத்த அந்த ஈகியரின் நினைவாக நடைபெற்று கொண்டிருக்கிற தமிழ் தேச மக்கள் கட்சி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த நிகழ்வை தலைமையேற்றிருக்கிற காளை அவர்களுக்கும், சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஆதி என்கிற கார்த்தி அவர்களுக்கும், மற்றும் நிலவன், முத்து, இளையராஜா, இளந்தனல், பகத்சிங், மலையரசன், பிரபு உள்ளிட்ட கவியரசன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். பொதுவாக இந்த தலைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு தேசிய இனம், அதாவது குறிப்பாக தமிழ் தேசிய இனம் இன்றைக்கி வீழ்ந்து கிடக்கு, பொதுமை தமிழ் தேசிய இனம் வீழ்ந்து கிடக்கு, அது எழணும் அப்படின்ற கருத்து தான். எப்படி வீழ்ந்தது இன்றைக்கி பேசுகிறோம்ல, எல்லாரும் பேசுகிறாங்க, குடியரசியல் பேசுகிறாங்க, சாதி அரசியல் பேசுகிறாங்க, மத அரசியல் பேசுகிறாங்க, எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. வட இந்தியாவிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஏன்னா அந்த பாசிசம் வளர்ந்துருக்கு, இந்திய பாசிசம் வளர்ந்துருக்கு. தமிழ் தேசியம், பொதுமை தமிழ் தேசியம் வீழ்ந்து கிடக்கு. நீங்கள் அதுக்கு தான் சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் வீரத்தை சங்க இலக்கியத்தில் பார்க்காத, அங்கே பார்க்காத, பின்னாடி நான் சொல்கிறேன், நீங்கள் திரும்பி பாருங்க. சங்க காலத்தில் இந்த மதம் இருந்துச்சா, இந்த சைவம் இருந்துச்சா, இந்த வைணவம் இருந்துச்சா, இந்த பிள்ளையார் இருந்தாரா, இந்த பிள்ளையார் ஊர்வலம் நடந்துச்சா? இல்லையே. மத சண்டை இல்லையே. இந்த சாதி இருந்துச்சா? இன்றைக்கி எத்தனையோ சாதி சொல்கிறாங்களே, இந்த சாதி இருந்துச்சா? இல்லையே. ஒரு பொதுமையான தமிழர்கள் தங்களுடைய நாட்டை தமிழ்நாடு என்று ஆக்கி ஆண்டுகிட்டு இருந்தாங்க இல்லையா? அமைதியாக வாழ்ந்தாங்க இல்லையா? சாதி சமயமற்று வாழ்ந்தாங்க இல்லையா? அந்த பொதுமை தமிழ் தேசியம் எங்கே போச்சு, ஏன் போச்சு அப்படின்றத நம்ம சிந்திக்கணும். ஆரிய பார்ப்பனியம், இன்னைக்கு இந்திய பாசிசம்னா என்னன்னா அது ஆரிய பார்ப்பனியம் தான். நம்முடைய மொழியை அழிச்சிட்டான். இன்னைக்கு சமஸ்கிருதம் தான் இந்துக்களின் தாய்மொழி அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி நம்முடைய கடவுள்களை அவனுடைய கடவுளாக மாற்றிக்கிட்டான். நம்முடைய பண்பாட்டை அழிச்சிட்டான். இன்னைக்கு நம்முடைய நாடு தமிழ்நாடு இல்லை, இந்தியாவுக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருக்கு. அப்போ இதை விடுதலை அடைய செய்யணும். விடுதலை அடைய செய்யணும்னா என்ன செய்யணும்? அப்போ இந்திய பாசிசம் வீழலைன்னா வீழ்ந்தாதான் தமிழ் தேசியம் எழும். அதற்காகத்தான் தமிழ்நாடு விடுதலை படை தோழர்கள், குறிப்பாக தமிழரசனோட தோழர்கள் போராடினார்கள். இந்த மண்ணிலே உயிர் தியாகம் செய்தார்கள்.
அந்த தியாகிகளுக்கு, அவருக்கு பின்னாடி வந்த லெனினாக இருக்கட்டும், நாகராஜனாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் மாறனாக இருக்கட்டும், எவ்வளோ பேர் நம்மள பல பேர் இப்போ வந்து தமிழ் தேசியம் பேசுகிறவங்க எல்லாருக்குமே பழைய அரசியல் தெரியவே தெரியாது. அண்மையில் இந்த விடுதலை படம் வந்தவுடனே தான் கொஞ்சம் பேருக்கு இப்படிலாம் தமிழ் தேசிய உரிமைக்காக, தமிழ்நாட்டின் விடுதலைக்காக இலங்கையிலே ஈழத்திலே தலைவர் பிரபாகரன் எப்படி போராடினாரோ அந்த அளவுக்கு இல்லை என்றாலும் இந்த இனத்திற்காகவும் இந்த மொழிக்காகவும் தமிழர்களின் உரிமைக்காகவும் ஒரு அமைப்பு, ஒரு இயக்கம் போராடியது என்பதை இப்போ தான் கொஞ்சம் பேர் உணர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி சிறைக்குள் போனவர்களை எவ்வளவோ பேர் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்து உங்கள் முன்னாடி பேசியிருக்காங்க. என்னையை பொறுத்தளவில் நான் என்றைக்குமே ஒரு வழக்கறிஞராக இருக்கிறவன் ஒரு போராளிக்கு மேல் நான் அப்படின்னு என்றைக்குமே நான் எண்ணியது கிடையாது, எண்ணவே மாட்டேன். மற்ற வழக்கறிஞர்களை கூட சொல்வது என்னென்னா, போராளிகளை நாம் எப்போதுமே நாம் தூக்கி வைத்து கொண்டாட வேண்டும். நம்ம வந்து சாதாரண வழக்கறிஞர்கள், நம்ம இந்த சும்மா சட்டத்தை வச்சுக்கிட்டு ஏதோ பேசி இது பண்ணிக்கிட்டு இருக்கமே ஒழிய, இந்த இனத்திற்காகவும் மொழிக்காகவும் போராடியவர்களுக்கு இணையாக நாம் என்றுக்குமே இல்லை. அவர்களை உயர்த்தி அவர்களுக்கான அனைத்து விதமான இதையும் தியாகத்தையும் நாம் வந்து மதிக்கணும், அவர்களை மதித்து நடக்கணும் அப்படின்றத என்னுடைய கருத்து. இன்றைக்கு இந்த பொதுமை தமிழ் தேசம் எழும், இந்திய பாசிசம் வீழும் என்ற இந்த தலைப்பில் தமிழ் தேச மக்கள் கட்சி ஒரு சிறப்பான மாநாட்டை நடத்தியிருக்காங்க. உண்மையிலேயே நாம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டியது, இந்த இனத்துக்காகவும் மொழிக்காகவும் போராடிய எண்ணற்ற தோழர்கள் எவ்வளோ பேர் இன்னைக்கு நம்மோட இருக்காங்க. நாம் அந்த கருத்தியலை அவர்களை வந்து மதிக்கணும். இந்த இனம் வீழ்ந்திருக்கு, அது வந்து திரும்பி எழணும், இந்திய பாசிசத்தை விரட்டணும் நம்ம நினைக்கணும். நான் அதனால தான் சொல்வேன், இங்கே பீகார்காரங்க எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க, குஜராத்காரங்க எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பாருங்கள், சென்னையில் மார்வாடிங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? சென்னையில் மார்வாடிங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. யாருக்கு தெரியுது? அன்னைக்கு பொருளாதாரத்தை, அரசியலை தீர்மானிக்கக்கூடியவர்கள் யாராக இருக்காங்கன்னா, ஒரு பக்கம் ஆட்சி அதிகாரத்தில் தெலுங்கு பேசக்கூடியவங்க இருக்காங்க, பொருளாதாரத்தில் மார்வாடிகள் இருக்காங்க. இன்னைக்கு வந்து அங்கேருந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள், ஈசல் போல் வந்துக்கிட்டே இருக்காங்க. கட்டுப்படுத்த முடியலை, கட்டுப்படுத்த மாட்டேன்றாங்க. ஏன்னா இவர்களை பொறுத்த அளவில் ஆட்சி தமிழன் அழிஞ்சா போதுன்ற அளவில் இருக்காங்க. ஆக நாம் தான் வந்து இந்த இனத்தையும் மொழியையும் காப்பாற்ற வேண்டும். அதற்காக இன்றைக்கி வந்து தமிழ் தேச மக்கள் கட்சி ஒரு சிறப்பான மாநாட்டை நடத்தி நம்முடைய இனத்துக்காகவும் மொழிக்காகவும் போராடிய தலைவர்களையும் அந்த தோழர்களையும் நினைவு கூறக்கூடிய இந்த நாளில் செப்டம்பர் 1 நாம் வந்து நினைவு கூறுவதோடு, நாம் தமிழ் தேசிய விடுதலைக்காக நம்மளால் என்ன முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க, அதற்காக போராட முன்வாருங்கள் என்று கூறி உங்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ச்சியாக ஓரிடத்திலே இருப்பது சற்று அயற்சியை தருவது உண்மைதான். இருந்தாலும் இது தமிழ் தேசத்துக்காக பாடுபட்டவர்களுடைய விழா என்பதால் மக்களிடம் சற்று பொறுத்தலை கேட்டுக்கொண்டு